ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 655 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம சாப்பரு நான் கிளம்பிட்டேன்னு கத்திட்டே ஓடுவான். சஞ்சய் இருந்துகிட்டு நபி நானும் ரெடியா தான் இருக்கேன், கிளம்பலாமாமா. கப்பல் அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டுட்டு சும்மா சல்லுன்னு கிளம்பும். உடனே அதை பார்த்த டோஃப்ளமிங்கோ கொய்யாலைகளா என்கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரத்துல உங்களை எஸ்கேப் ஆக விட்டுருவானா, இன்னைக்கு உங்களுக்கு சங்கு கன்ஃபார்ம்னு சொல்லி மறுபடியும் அதே மாதிரி விப்பு எடுப்பான். இப்ப அதை வச்சு மட்டும் கப்பல் அடிச்சானா கண்டிப்பா கப்பல் 2 துண்டா பொழந்துடும். அதுலயும் சிரிப்போட இழிச்சுக்கிட்டே தான் அட்டாக் பண்ண வருவான். கப்பலும் வேகமா தான் போதும், ஆனா வேகம் பத்தல. அந்த லூசு பைய ஓங்கி ஒரு அடி அடிப்பான். தப்புன்னு கப்பல்ல வந்து ஒரே அடி கண்ணா பின்னான்னு அதிரும். ஐயோ கப்பல் 2 துண்டா போயிடுச்சான்னு பார்த்தா நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் ஆகல. ஏன்னா ட்ரஃபால்கர்லாம் அவன் கத்திய வச்சு அந்த விப்ப புடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்பி கிட்ட தெளிவா சொல்லிடுவான், நல்லா கேட்டுக்க, கிளவுட்ஸ் எங்க இல்லையோ அந்த இடத்த நோக்கி நீங்க பாட்டுக்கு மூவ் பண்ணி போயிட்டே இருங்க, எங்கேயுமே சிக்காதீங்க நிக்காதீங்கம்மா. அது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த டோஃப்ளமிங்கோ ஸ்டிங் ஃப்ளூட்டை சாப்பிட்டவன் அவன் ஏர்ல எப்படி ஜம்ப் பண்ணி வர்றான்னா, அது ஏர் வாக்ல இல்ல ஸ்டிங் வாக்ல. அது எப்படின்னா கிளவுட்ல ஸ்டிங்கை போட்டு அந்த ஸ்டிங்கை யூஸ் பண்ணி தான் இவன் அப்படியே ஜம்ப் பண்ணி வருவான். அப்படின்னா இவன் ஃபாலோ பண்ணி வரணும்னா இவனுக்கு கிளவுட்ஸ் தேவை. அது அவனுக்கு ஒரு டிராபேக், நம்மளுக்கு ஒரு சூப்பரான விஷயம். உடனே நம்ம எல்லாம் அந்த ஸ்டிங்கை கட் பண்ணி விட்டுட்டு சட்டு போட்டுன்னு கிளம்புங்க, இல்லன்னா உங்களுக்கு தான் ஆபத்துன்னு. உடனே நம்ம சாப்பர் எல்லாருமே பூஸ்டுக்கு ரெடியானு சொல்லிட்டு சட்டக்குன்னு கீரை பிடிச்சி இழுப்பான். எனர்ஜி பேக் சைட்ல அப்படியே ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். இப்போ அது வரைக்கும் அவனை தடுத்து நிறுத்தணுமே, இல்லன்னா கப்பலை ஒரேடியா போட்டு பொழந்துருவான். சோ அவன் ஆளு ஜியோலா இருக்கால, அவளோட கழுத்துல கொண்டு போய் கத்திய வச்சிருவான். சோ இப்போ டோஃப்ளமிங்கோவால எதுவும் பண்ண முடியல, செம்ம கால இருப்பானா. அவ தெளிவா சொல்லிடுவா, என்னைய பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, இவங்கள போட்டு தள்ளுங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிப்பான். அந்த கேப்ல மொத்தமா பூஸ்டோட பவர் சேர்ந்து கப்பல் சும்மா சட்டுன்னு மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போகும். அவ்வளவுதான், டோஃப்ளமிங்கோவால இனிமேட்டு ஃபாலோ பண்ணி வரவே முடியாது. அப்படியே அங்க கட் பண்ணி கொலோசியத்தை காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஜோரோ பார்த்தலோமியாவை மீட் பண்ணானே. அவனை பார்த்துட்டு உங்ககிட்ட சில பல கேள்விகள் கேட்கணும், நீ செகண்ட் ஃப்ளோர்ல தானே இருக்க அப்படி இப்படின்னு கேட்டு பார்ப்பான். ஆனா அவன் திரும்பி நின்னுகிட்டு தாறு மாற அழுதுகிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அவ்வளவு பெரிய ஆளு ஜோரோ இவன் கண்ணு முன்னாடி இவங்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு. ஒரு நிமிஷம் அவன் அப்படியே சொர்க்கத்துல இருக்கான். இப்பதான் அவனோட ஹீரோவான லூஃபியை மீட் பண்ணான். இப்போ ஜோரோவை மீட் பண்ணி அவன் இவங்கிட்ட பேசிட்டு இருக்கான். இது என்ன கனவா இல்லை நனவா, என் வாழ்க்கையின் பிறவி பலனை நான் அடைந்து விட்டேன், ஐயோ என்னால சந்தோஷம் தாங்க முடியலையே, அந்த சந்தோஷத்துல என் கண்ணுல தார தாரையா வேர்க்குதே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் ஆண்டவான்னு சொல்லிட்டு இப்படிக்கா வந்து எட்டி பாப்பான், அப்படிக்கா வந்து எட்டி பாப்பான். ஒரு வேலை பைத்தியமா இருப்பானோங்கிற மாதிரி டவுட் ஆயிருச்சு. ஆனா இப்ப யாரா இருந்தாலும் அவன்கிட்ட பேசிதான் ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு உள்ளுக்குள்ள இருந்து தெரியற ஒரே ஒரு ஆளு அவன் மட்டும்தான். அவன்கிட்ட தம்பி நீ யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியல, இந்த கொலோசியத்துக்குள்ள என்றாங்க என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்பான். ஏன்னா எல்லா டோரையுமே மூடி வச்சிட்டானுல்ல, அதனால உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஜோரோ என்னைய பார்த்து கேள்வி கேட்கிறாராம். அடங்கொக்கா மக்கா, நான் கப்பல் எடுத்துட்டு செயில் பண்ணி வந்தது வீணா போகல, என் தலைவன் கிட்ட நான் பேசிட்டேன் ஆஹா ஓஹோன்னு கத்திட்டு இருப்பான். அப்பவே சாமுராய்க்கு புரிஞ்சு போச்சு இவன் கிட்ட பேசுறதுக்கு அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிறான்னு. உடனே ஜோரோ இருந்துகிட்டு, தம்பி நீ எங்களை வேற யாரோன்னு நினைச்சிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுன்னு சொல்றதுக்குள்ளேயே அவன் அங்க அதுக்கு முன்னாடி சொல்லிடுவான், ஜோரோ உங்களையும் சரி லூப்பியும் சரி பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு. உடனே நம்மளுக்கு தூக்கி வாரி போடும், என்ன இவன் கரெக்டா பேர சொல்றானேன்னு. அது மட்டும் இல்லாம எதுக்காக இவங்க ரெண்டுத்தையும் இவ்வளவு டீப்பா நோட் பண்ணி வச்சிருக்கான்னு சாமுராய்க்கு ஒண்ணும் புரியல. ஜோரோவுமே எனக்குமே ஒன்னும் புரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் கொலிசியத்துக்குள்ள இருந்து பயங்கரமான சத்தம். என்னன்னா டி பிளாக்கோட சண்டை வெறித்தனமா போயிட்டு இருக்குது. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபைனல்ஸ்ல போய் சண்டை போட போறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிரடியா படுபயங்கரமா சண்டை போடுவாங்க. அதுல கேவெண்டிஷ் எல்லாத்தையும் போட்டு காட்டுத்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ரெபேக்கா அந்த அளவுக்கு எல்லாம் கொலவெறித்தனமா யாரையும் அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டா. எல்லா அட்டாக்லயும் முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் மட்டும் தான் ஆவாளே தவிர யாரையும் கத்திய வச்சு ரத்தம் தெறிக்க வெட்டின மாதிரி எல்லாம் இல்ல. அவ மூவ் பண்றத அட்டாக் பண்றதெல்லாம் பார்க்கும்போது கேவெண்டிஷ்க்கு ஒண்ணு மட்டும் புரியுது, இவ ஒரு கிளாடியேட்டரே இல்லன்னு. ஏன்னா அவனுக்கு எரும மாட்டு கேடா மாதிரி பாஞ்சு அடிப்பானுங்களே தவிர இப்படி அட்டாக்ல எஸ்கேப் ஆகவும் மாட்டானுங்க. கிடைச்ச கேப்ல அட்டாக் பண்ணாமையே விட மாட்டானுங்க. இங்க பார்த்தா புள்ளைக்கு அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகியே பயங்கரமா மூச்சு வாங்கும். சரி இப்படியே உருட்டிடுவான்னு பார்த்தா அங்கதான் ஒரு பெரிய பஞ்சாயத்து. இவ்வளவு நேரம் அவ சைஸுக்கு ஆளுங்க வந்தானுங்க, அதனால இஷ்டத்துக்கு அடிச்சா புடிச்சா தள்ளி விட்டா மிதிச்சா கடிச்சா எல்லாம் பண்ணா. ஆனா இப்ப வந்திருக்கவனுங்களை பாத்தீங்கன்னா சின்டெக்ஸ் டேங்க் 5000 லிட்டர் 10,000 லிட்டர் 20,000 லிட்டர்னு அடி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நிப்பானுங்க. இதுல இழிப்பு வேற இழிப்பு. உடனே அவன் என்ன பண்ணுவான், அப்படியே ரிங்கோட எஜ்ஜுக்கு போவாளா. கேவெண்டிஷ்க்கு ஒன்னும் புரியல எதுக்காக அவ எஜ்ஜுக்கு போறான்னு. அப்படியே அவளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அச்சிலியா பாஞ்சு வந்து அடிக்க வருவா. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். என்னடா சண்டையில அங்க லுக்கு, என்ன லுக்கு முதல்ல சண்டையப்போ உன் மண்டைய தான் பத்திரமா பாத்துக்கணும், அடுத்தவன் மண்டைய பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாளா. அவன் காண்டாய அட்டாக் பண்ண போவான். சால்ட்டை எஸ்கேப் ஆகி பெண் தானே சாஃப்டா இருப்பான்னு நினைச்சியா, நான் கொஞ்சம் கரடு முரடான ஆளு, அண்ட் டோன்ட் வரி ரெபேக்காக்கெல்லாம் ஒண்ணு ஆகாதும்பா. இவ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு முழிப்பான். அதே நேரம் ரெபேக்கா
ரெபேக்கா சண்டை போறத பாத்துக்கிட்டு இருந்த லூஃபி காட்டு கத்திட்டு இருப்பான். அட லூசு, அதுக்கு மேல பின்னாடி போகாத, அப்படி போனீன்னா நேரா அந்த மீன் வாயில தான் போய் விழுவ, பார்த்து கேர்ஃபுல் அப்படின்னு கத்துவானா. கூட இருக்கவனுங்க எல்லாம் அட பயப்படாரா ஒன்னும் ஆகாதும்பாங்க. ஆனா அவன் கேட்க மாட்டான், அதெல்லாம் முடியாது, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு அவன் பதறுவான். நீ ஏன் பாரு ஒன்னும் ஆகாது, இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த பிளான்பாங்க. இங்க ரெபேக்காவும் அப்படியே எஜ்ஜுக்கு வந்துட்டா. என்னமா கண்ணு சாகருக்கு தயாராயிட்டியானா அவனுக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அதே நேரம் மக்கள் கூட்டம் அவளை விடாதீகே வெட்டி கொல்லுகே, அவ அந்த ரிங்குக்குள்ள இருக்கிறத பார்த்தாலே கடுப்பா இருக்குது, அவ வேண்டவே வேண்டாம்னு சொல்லி அவளை கழுவி ஊத்திட்டு இருப்பானுங்க. இந்த 3 முட்டா பல்லுகளும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாம், அவளே எஜ்ஜில இருக்கா. ஒரே ஒரு ஃபிங்கரை மட்டும் நீட்டிட்டு நேரா அவ பக்கத்துல போனா ஒன்னு பல்ட் அடிச்சு கீழே விழுவா, இல்ல அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவா. அந்த டைம் அட்டாக் பண்ணாலே போதும், சோலி முடிஞ்சு. ஆனா இந்த கிறுக்கு முட்டா பயலுக ஓரத்துல நிக்கிற அவளை அட்டாக் பண்றதுக்கு மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. உடனே அங்க இருந்த கிரௌட் எல்லாம் வாவ் இன்னைக்கு வேற லெவல்ல தரமான சம்பவம் இருக்குது, அவளை தான் அவ சோலி முடிஞ்சான்னு யோசிக்கும் போது அவளோட கத்தியை யூஸ் பண்ணி அவங்களோட ஆயுதம் எல்லாத்தையுமே ஒரே அடி, அவனுங்க வந்த போர்ஸ்லயும் அடிச்ச போர்ஸ்லயும் அப்படியே பின்னாடி பிளைங்ல போவானுங்க. ஆஹா அவசரப்பட்டு இப்படி வந்து கவுத்துட்டமேடா பாண்டுறங்கான்னு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஃபீல் ஆகுது. கேவண்டிஷ் எல்லாம் ஒரு செகண்ட் பார்த்துட்டு ஆடி போயிட்டான். ஏன்னா இவனா தானே அந்த டைம்ல இருக்கும்போது பேண்ட்லயே போயிருப்பான். ஆனா அவ அசால்ட்டா தட்டி விட்டுட்டால. அச்சலியாவும் பார்த்துட்டு அவளால முடியும்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி எழுச்சிட்டு இருப்பா. அவளுக்கு சப்போர்ட் பண்றா போல. இங்க லூஃபி எல்லாம் வாய பறந்துருவான். ஏன்னா இப்படி ஒரு அட்டாக் அவ பண்ணுவான்னு கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவளை ரவுண்ட் கட்டின அத்தனை பேருமே இப்ப தண்ணிக்குள்ள போய் வந்துட்டானுங்க. அச்சலியா நான் தான் சொன்னேன்ல அவளுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு, எப்படியே மாஸ் காட்டிட்டாளான்னு கேப்பா. அதே நேரம் இங்க இவனுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. வாவ் நம்ம புள்ள கலகிட்டா ஆஹா ஓஹோன்னு. லூஃபிக்கு ஒண்ணும் புரியல, அப்படியே பேந்த முழிப்பான். ஆமா இப்ப அவ என்ன பண்ணா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அங்க இருக்க அத்தனை பேத்தையுமே பறக்க விட்டுட்டா. சரி இப்படி இங்க சண்டை இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குது. அதே நேரம் இங்க கப்பல்ல இருந்து தப்பிச்ச நம்ம மாலையில காட்டுறாங்க. எப்படியோ கிளவுட்ஸ் எல்லாம் இல்லாத இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. சரி இப்ப இந்த மேட்டரை மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணுவோம்ல, அதனால உசோப்பு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவன் கத்திட்டு இருப்பான். ஏன்னா இவங்களை விட்டுட்டு போறாங்களா, அதனால அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நேவியும் வில்ல ஆளுகளும் வந்து ரவுண்ட் கட்டிட்டானுங்க, நீங்க தான் எப்படியாச்சும் வந்தாகணும், அதுக்கப்புறம் வேணா மீட் பண்ணிக்கலாமா. என்னடா இப்படி குண்ட தூக்கி போடுற, நாங்க என்ன தண்ணியில நடந்தா வர முடியும், நான் எப்படியும் இங்க கிடைக்கிற கேப்ல எஸ்கேப் ஆயிருவேன். அந்த டைமுங்கும் போது என்னைய மட்டும் நைஸா வந்து கூட்டு போயிருப்பான். சஞ்சி அதெல்லாம் முடியவே முடியாது, மூடிட்டு போம்பான். பிராங்கி இருந்துகிட்டு இங்க ஒரு பஞ்சாயத்து இல்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ அந்த ஜூங்கிற இடத்துக்கு போ, நான் அதுக்குள்ள எப்படியாச்சும் இந்த ஃபேக்டரியை காலி பண்ணிட்டு வந்து சேர்ந்துடுறேன். இப்ப லூஃபியும் சோரோவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டா, சோரோ லூஃபி கிட்ட நடந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்ல போயிருக்கான். லா நிலைமை தான் ரொம்பவும் கவலைக்கிடமா இருக்குதும்பான். என்னடான்னு பார்த்தா லா என்ன பண்ணிட்டான், அந்த ஜியோலா கழுத்துல கத்திய வச்சு நேரா அந்த பிரிட்ஜில் போய் நின்னுட்டான். எப்படியும் இவளை காப்பாத்த அவன் வந்துதான் ஆகணும். சோ அந்த கேப்லங்கும் போது அவங்க சேஃப்டியா தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, ஏன்னா சீசர் இப்ப அவங்க கையில தானே இருக்கான். அந்த டைமுங்கும் போது புகைக்குள்ள இருந்து டோஃப்ளமிங்கோ அப்படியே கொலவெறித்தனமா இழிச்சுக்கிட்டே வருவான். அப்படி வந்தவன் ஆமா இப்படி பாதி ஸ்டார்ஹெட் பைரட்ஸ் இங்க இருந்து அனுப்பி விட்டா மட்டும் ஒன்னும் ஆக போறது இல்ல. அவன் ஆளுகளை இன்னும் பாதி பேர் ட்ரெஸ்ரோஸால தான் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே ஹாஸ்டேஜா புடிச்சு டீசரை விட்டாதான் விடுவேன், இல்லன்னா எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்னு கேட்பான். உடனே எல்லாம் கெத்தா தம்பி இன்னும் கொஞ்சம் பேர் தான் அங்க இருக்காங்க, ஆனா அதுக்காக நீ ஓவரா வாய் பேசக்கூடாது. இதுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் உன் காலு பொத்து போச்சு. அவனுங்களையும் நீ சாதாரணமா நினைக்காத வச்சு செஞ்சிருவானுங்கம்மா. கண்டிப்பாலாம் என்ன பண்ண போறான்னா லூஃபியும் லாவும் ஒன்னு சேர்ந்ததை இங்கே இந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானாமா. அதான் அவனுக்கு கொஞ்சம் பீதியா இருக்குது. ஏன்னா அவன் அந்த போர்ஸ்ல ஜாயின் பண்ணது இவனோட ஸ்மைல் மேனுஃபேக்சரிங் மிஷினை அழிக்கிறதுக்காக மட்டும்தான். அப்படியே லா இவனை இங்க கொல்லாம விட்டாலும் கைடோ எப்படியும் சீக்கிரமா இவனை கொன்றுவான். ஏன்னா அந்த ஸ்மைல் அவன் கேட்கும் போதெல்லாம் அவனுக்கு கொடுக்கணும். இல்லன்னா டோஃப்ளமிங்கோக்கு சங்கு இத சொன்ன உடனே இழிச்சுக்கிட்டே அப்படின்னா என்னைய சாகடிக்கிறதுக்காக ஓ உயிரி நீ விட போறியாடா கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே லா இருந்துகிட்டு நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி மாறப்போகுதுன்னு நான் பார்க்க போறேன். 13 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வச்சியே ஒரு ஆப்பு, அதுக்கு நான் உனக்கு திருப்பி செய்ய வேண்டாம், செஞ்சே தீர்வேன்பானா. அப்பவும் இழிச்சுக்கிட்டே நிப்பான். ஜோக்கரு நீ உன்னைய நாரா கிழிக்க போறேன்னு வெறி கொண்டு லுக்கு விடுவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!